ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸான உங்கள்கிட்ட கொஷின்ஸ் கேட்கலான்ருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்மளால் 2 வேளை மட்டும்தான் ஒரு நாள் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் கொண்டு வந்தா, அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே விலைவாசி ஏற்றிட்டாங்க, நான் ஒரு நாளைக்கு மட்டுமே எனக்கான பர்டிகுலர் செலவு மட்டுமே 2000 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் வந்துட்டுருக்கு. ஆமாங்க, இந்தியாவோட அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு வந்து இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க. அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2019 இறுதியில் பார்த்தீங்கன்னா வந்து கோவிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுங்க. உலகத்தையே வந்து அச்சுறுத்தி உலக பொருளாதாரத்தையே ஒரு ஆட்டின ஒரு கோவிட் அப்படின்ற விஷயம் வந்து ஸ்ரீலங்காயும் விட்டு வைக்கல. எஸ், இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுற்றுலாத்தலம் இருந்தாலுமே வந்து சுற்றுலாத்தலங்கள் எப்படின்னா ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டூர் போவாங்க, நிறைய பேர் ஹனிமூன் போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு இருந்தது. இதனால மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்காவில் மொத்த வருமானம் GDP % வந்து டூரிசம் மட்டுமே வந்து அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கோவிட் வந்த காரணத்தால் டூரிசம் சுத்தமாக இல்லை அப்படின்ற காரணத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக பொருளாதார பாதிப்பு வந்து அங்கே பயங்கரமாக வந்து அடிபட்டுருச்சு. ஸோ இந்த சுற்றுலாத்துறை வந்து இலங்கையில் சுத்தமாட்டவும் அந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து விலைவாசி எல்லாமே கடும் உயர்வாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ சர்க்கரையை வந்து 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 கிலோ பருப்பு மட்டுமே வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி, அப்புறமா வந்து சமையல் எரிவாயு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கடும் விலை உயர்வு. இதனால் வந்து பொருளாதார அவசர நிலையை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த பொருளாதார அவசர நிலையை வந்து எதுக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நாட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் இந்த பொருளாதார அவசர நிலையை வந்து கொண்டு வருவாங்க. இது கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி முறை நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஆட்சிக்கு நிகரானது. ஸோ அவங்க கைக்கு ஆட்சிக்கு போயிடுச்சுன்னா அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க வச்சது தான் எல்லாமே. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து பயங்கரமாக கடன் வாங்கியிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடன் இருந்தது ஸ்ரீலங்காவுக்கு. இப்போ வந்து மொத்தமாக சேர்ந்து கோவிட்னாலையும் சுற்றுலாத்தலங்கள் இயங்காதனாலையும் கடனாலையும் வந்து பெரும் கடன் சுமையை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து டோட்டலாக வந்து 2,60,000 கோடி டாலர் வந்து மொத்தமாக வாங்கியிருக்கிறதா வந்து ஒரு ஆய்வு சொல்லுது. கடைசியாக வந்து இன்னொரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ₹1 கூட அவங்ககிட்ட வந்து இருப்பு இல்லை அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் இறக்குமதி, ஏற்றுமதி இது எல்லாமே வந்து சுத்தமாக அங்கே வந்து இல்லை. ஏற்றுமதி மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் வாங்கின கடனுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக சில விஷயத்தை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இறக்குமதி வந்து சுத்தமாக இல்லை. ஏற்கனவே ஈரான் கிட்ட வந்து கச்சா எண்ணெயை வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ கச்சா எண்ணெயும் வந்து தட்டுப்பாடாக இருக்கிறதுனால பெட்ரோல் விலை உயர்வு வந்து அங்கேயுமே வந்து கடுமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உணவு, மருந்து பொருட்கள் இதெல்லாமே வந்து அண்டை நாடுகள், அதாவது இந்தியா, பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் ஃப்ரீயாக. ஸோ இந்த மாதிரி சிலர் வந்து உதவி பண்ணால் மட்டும்தான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்கள் வந்து பிழைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். கடந்த 10 வருஷமாக வந்து சைனா கிட்ட தான் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு நெருங்கிய உறவு வந்து கொண்டு வந்தது. இது வந்து மற்ற நாடுகளுக்கு பிடிக்காத இருந்த காரணத்தினால மற்ற நாடுகள் எதுவுமே வந்து ஸ்ரீலங்கா பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. ஆனால் ஸ்ரீலங்கா வந்து சைனா வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. பட் சைனாவோட சூழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடந்த 10 வருஷத்தில் சைனா கிட்ட கடன் வாங்கி 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 சைனா வந்து ஸ்ரீலங்கா வந்து மொத்தமாக தான் இழுத்துக்கிற மாதிரியான கடனை வந்து குத்து வச்சிருக்காங்க. அந்த கடனை வந்து இப்போ மொத்தமாக திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா வந்து ஸ்ரீலங்கா வந்து சைனாவோட நாடா ஆயிடும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது. இதில் சூழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கடன் கொடுத்தாங்களோ அவங்களால திருப்பி கட்ட முடியாத சூழல் வர்றப்போ மொத்தமாக அந்த கண்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சைனா பண்ணுறதா வந்து சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எந்த அளவு உண்மைன்னு தெரியல. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சைனா பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் $500 கோடி வந்து கடன் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற கடன் பார்த்தீங்கன்னா வந்து $50 crore இருக்குது. ஆனால் கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா வந்து சைனா கிட்ட இருந்து $3,700 crore வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து இந்த டாலர்ஸை வச்சு ஒரு கண்ட்ரியை உருவாக்க முடியும் நம்மளால. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கடன் வந்து மொத்தமாக $3,600 கோடி இருக்குது. $3,600 crore இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் $3,600 வந்து இவங்க செலுத்தக்கூடிய கையிருப்பு, அதாவது வந்து அவங்க வச்சிருக்கிறது ஸ்ரீலங்கா வந்து இப்போ எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $120 கோடி மட்டும் தான் வச்சிருக்காங்க. $160 crore மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு. ஸோ $160 crore எங்கே இருக்குது, $3,600 crore எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. இதில் கால்வாசி கூட அதில் இல்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு
டோட்டலாக கஜானா காலியான நிலமையில இருக்காங்க. ஸோ 2022 பார்த்தீங்கன்னா வந்து $730 crore பத்திரம் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. அதாவது வந்து 2020 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து மற்ற நாடுகளில் வந்து அடமானம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்ரீலங்காவோட சொத்து மதிப்பு வந்து $230 கோடி, அது வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா மொத்தமாக வந்து ஸ்ரீலங்காவோட சொத்து மதிப்புலாம் வந்து அந்த நாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கினா அந்த நாடுகளுக்கு போயிடும். இதனால் மட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்கள்லையுமே, அதாவது அத்தியாவசிய பொருட்கள், சாப்பாடு பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற ஆடைகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து 12.1% ஆஃப் மணி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாத்துலேயுமே. ஸோ இது வந்து ஒரு மிக கொடுமையான விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈரானில் வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கிட்டு இருந்த காரணத்தால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கச்சா எண்ணெய் கொடுக்க இவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி காசு கொடுக்காத சூழ்நிலை இருக்கிறதுனால ஸ்ரீலங்காவிலேருந்து $50 lakh தேயிலை வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்காங்க காம்பன்சேட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டு, ஃபுட்டு, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, நீர்மின் நிலையம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இயங்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாலே வந்து 7 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் மட்டும் தான் கரண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. மிக கொடுமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு தான் சாப்பிட்றாங்களாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக வந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கிற டைம்லாம் அங்கே வந்து எத்தனை பேர் சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள், மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் ஸ்ரீலங்காவில் இருந்தது, அது எல்லாமே வந்து சுருட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஏற்கனவே யாருக்கும் சாப்பாடில் அத்தியாவசிய தேவைக்கு உணவு கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து வேலையும் கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமை தான் அங்கே உருவாகிட்டு இருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அப்படின்னு ஒரு எக்கனாமிக்கல் டேர்ம், இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா வந்து எப்போ வந்து பணத்தேவை வந்து அதிகமாக இருக்கோ, எப்போ வந்து அத்தியாவசிய பொருட்கள் மதிப்பு அதிகமாக இருக்கோ அப்போ பணவீக்கம் அப்படின்ற விஷயம் வந்து அங்கே வந்து எக்கனாமிக்கலாக வந்து டெவலப் ஆகும். இந்த பணவீக்கம் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி மற்றும் சேவை வரை வந்து சுத்தமாக குறைஞ்சி போச்சுங்க. இதில் வந்து ஜிடிபி வந்து 10%லேருந்து 50% மொத்தமாக குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து $7.3 பில்லியன் வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1,49,000 கோடி, $1,49 crore அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சீரியஸாக வந்து 2 கண்ட்ரி உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாப்பாட்டுக்கு வந்து தஞ்சம் ஏற்பட்டுருக்கு. இதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இயற்கை விவசாயம் வந்து நேச்சுரலாக நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் தான். பட் இந்த குறிப்பிட்ட கடன் காலம் வந்ததுக்கு அப்புறமா வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியல. அதனால வந்து அங்கே செயற்கை உரம் கொண்டு வந்தாங்க. அதையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணதான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உணவுக்கு தட்டுப்பாடு இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா வந்து பால் 1 லிட்டர் வந்து $26 இந்தியாவில் இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் விலை $70. அது மட்டும் இல்லாமல் கேரட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ $205 வந்து இந்தியாவில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா $560 1 கிலோ கேரட்டு. மிளகாய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ $326 இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா $1000 1 கிலோ மிளகாய் வந்து விற்கிறாங்க. தங்கம் கையிருப்பு சுத்தமாக இல்லவே இல்லைங்க. இதுதான் ஸ்ரீலங்காவோட நிலைமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இந்தியாவுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் இந்தியா வந்து பல நாடுகள் கூட எப்பயுமே வந்து ஒற்றுமையாக இருக்காங்க. கரெக்டாக நம்மளால பார்த்து தான் கேம் ஆடிட்டு இருக்கா போல. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கிறதுனால ஸ்ரீலங்காவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஆர்டிக்கலை நான் படித்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டேன். ஸோ பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வந்து இந்த நிலைமையிலேருந்து மீண்டு வருமா இல்லை வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் தான் தெரியும். Until then, signing off. Bye bye.